வீரன் என்பவன் வீச்சரலை தூக்கி கொண்டு சண்டைக்கு போகிறான் பாரு, அவையிலடா வீரன். வீரன் என்பவன் உண்மையான ஒரு ஆண்மகன் என்பவன் தன்னுடைய குடும்பத்துடைய பாரத்தை சுமக்கிறான் பார்த்தியா, அவன்தான் வீரன், அவன்தான் ஆண்மகன். தன்னுடைய குடும்பம் ஏழ்மை நிலை இருக்கும், ஒருவேளை சோற்று கஷ்டப்பட்டு இருப்பார்கள், இப்பொழுது 3 வேளையும் நன்றாக சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு ஒருத்தர் தன்னுடைய இள வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் கடுமையாக உழைத்தான் அல்லவா, அவன்தான் வீரன், அவன்தான் உண்மையான ஆண்மகன். 10 பயில சேர்த்துக்கிட்டு பந்தா பண்ணுறான் பாரு, அவன் எப்படி வீரனாக முடியும்? அது பொறுப்பற்ற பிள்ளை. அது 10 பையோடு சேர்ந்துட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலையோடு தெரியாமல் பொறுப்பற்று சுற்றிக்கிறார் அல்லவா தருதலையாக, அவர்கள் எப்படி வீரனாக முடியும்? சரி, நீ வீரனாகவே இரு, நீ ஒருத்தனை வெட்டிட்ட, எதிர்ட்டி 3 வெட்டுமா வெட்டாதா? அவனும் வெட்டுவான் தானே ஒன்று. அப்போ எங்கே இருக்க வீரம்? வீரம் உள்ள ஒரு மண்ணாகட்டி மயிரும் இல்லை. தன் குடும்பத்தேவன் முன்னிலைப்படுத்தி வெற்றி பெறுகிறானோ அவன்தான் உண்மையான வீரன்.